எல்லாரும் சேர்ந்து இன்னொரு முறை ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு வசனம் வாசித்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். யோபு சரித்திர புஸ்தகத்திலே 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை கேட்போம் அல்லது வாசிக்க கவனி. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவ ஜனமே, இந்த காலையிலே நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறது அவருடைய பிரசன்னத்திற்காக வந்திருக்கிறோம். அவருடைய பாதத்தை முத்தம் செய்யும்படியாய் வந்திருக்கிறோம். அவருடைய கிருபையை நாம் கேட்டு வந்திருக்கிறோம். அவர் ஏதாகிலும் எனக்கு ஒரு நன்மை செய்வாரா என்று ஏங்கிதான் வந்திருக்கிறோம். ஆனால் வார்த்தையை பாருங்கள், அவர் உங்களுக்கும் எனக்கும் கிரகிக்க கூடாத காரியங்களை, கிரகிக்க முடியாத அற்புதங்களை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று செய்யணும். என்னால் எதுவும் முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு செய்யணும். நான் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா, என்னால் முடியாது ஆண்டவரே. கண்களை மூடி சொல்லுங்க, என்னால் முடியாது ஆண்டவரே. நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. இந்த செப்டம்பர் மாதம் வந்துச்சு, இந்த வருஷமும் முடிய போகுது. நீங்கள் செய்யுங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. முடியாதுன்னு சொல்லுங்க, எங்களால் முடியாது, எங்களால் முடியாது. வார்த்தையை நாம் உற்று கவனிக்கும் பொழுது தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க முடியாத, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க சகோதரரே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே? கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இதுவரைக்கும் நம்முடைய மனசு கூட ஏற்றுக்கொள்ள முடியாத, எந்த ஒரு தனி நபரும் உங்களுக்காக எனக்காக செய்துவிட முடியாத எப்பேற்பட்ட கடினமான காரியங்களையும் அவர் உங்களுக்காக எனக்காக செய்து முடிக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பெரிய பெரிய காரியங்களையும், இயலாத காரியங்களையும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி முடிக்க போதுமானவராயிருக்கிறார். இந்த காலையில் பாருங்க, ஷார்ப்பாக கன் டைமுக்கு 10 மணிக்கு நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் வந்து உட்கார்ந்து தெய்வத்தினுடைய முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி வந்த உங்களுக்கு, எனக்கு, நமக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், இல்லை பாஸ்டர் எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருவேளை இருக்கலாம், கர்த்தர் நம்மை அந்த அளவுக்கு ஆசீர்வதித்து வைத்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன், மனிதன் என்றாலே அதுக்கு சரியான விளக்கம் அநேக தேவ ஊழியக்காரர் கொடுத்துருக்குறாங்க. தேவை உள்ளவன். மனிதன் என்றால் தனக்குத்தானே சுயேட்சையாய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய இயலாதவன். ஒவ்வொருவரை நாம் சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆகவே இந்த காலை நேரத்தில் நீங்க பாருங்க, என்னுடைய முகத்தை பார்க்கிறீர்கள், நானும் உங்களுடைய முகத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பிரத்யேகமான தனிப்பட்ட தேவை என்ன என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய சூழ்நிலைமை என்ன என்பது உங்களுக்கும் தெரியாது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடையிலே கூட உங்களுடைய தேவைகளை ஒருவேளை நீங்கள் சின்ன சின்ன காரியத்தை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு இது தேவை இருக்கிறது,
இந்த சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், என் குடும்பத்தில் ஒரு உயர்வு வந்தால் நல்லா இருக்கும், இந்த வியாதி பலவீனங்கள் எல்லாம் மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பல தேவைகளோடு இருக்கலாம். ஆனால் எல்லா தேவைகளையும் ஒரு மனிதன் நமக்காக பூர்த்தி செய்யவே முடியாது. ஆனால் இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் வந்து இந்த ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தில், ஹல்லேலூயா, ஏற்கனவே நீங்கள் ஆராதிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், நல்ல சத்தமாக தான் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நல்ல துதி, ஆராதனை, பாடல், இசை எல்லாம் நேர்த்தியாய், ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாடலிலேயும் இந்த பிள்ளைகள் பாடலைங்க பாடினாங்களே, இந்த சகோதரிகள், ஆவியானவர் அவர்களை ஆயத்தப்படுத்தி பாட வச்சு இசைக்க வச்சு தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக ஏற்கனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது பாடலிலே தெரிந்து விட்டது, அது வார்த்தையிலே தெரிந்து விட்டது, நீங்கள் ஆராதித்த ஆராதனையிலே அது தெரிந்து விட்டது. ஆனால் இப்போ அடுத்தபடியாக ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. என்னன்னா, நான் உனக்கு கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நீ எதிர்பாராத அற்புதங்களை செய்ய போகிறேன். அப்படின்னா நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன ஹெல்ப் பண்ணணும், என்ன அற்புதம்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு சாட்சி யாராவது சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் தெரியாத ஒன்று நீங்கள் சொல்லணும்னா இப்போ சொல்லவே முடியாது. என்னது தெரியும், எது தெரியாது, தெரியாதது சொல்லவே முடியாது. ஆனால் வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுகிறது, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அது சிலர் சொல்லுவாங்கல்ல நல்ல தமிழில், இது என்னால் ஜீரணித்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க, என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. அதுதான், அது வந்து என்னன்னா, இது நடக்காது. எப்படி நான் விளங்க வைக்கிறது, நீங்கள் நம்ம பால் குடிச்சிருக்கோமா, காலையில் டீ காஃபி போடுவோம், அந்த பால் குடிப்போம்ல, அது என்ன கலரில் இருக்கும், பால் என்ன கலரில் இருக்கு, ஒயிட். இது வந்து மாறவே மாறாதுல்ல. என்றைக்குமே மாடு பால் கறக்கும் போது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் கறந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பால் வந்து எப்போதுமே ஒயிட்டாக தான் இருக்கும். அதுக்கு மாறா ஒன்று நடக்குதுன்னா அதுதான் நம்மளால் கிரகிக்க முடியாது. சூரியன் எந்த சைடு உதிக்குது? எல்லா இடத்துலையும் கிழக்கில் தான் உதிக்குது இல்லை? முழு உலகத்துலேயும் அப்படி தான் நினைக்கிறேன் நான், கிழக்கில் உதிக்குது. ஆனால் மாறி ஒன்று நடக்குதுன்னா அது கிரகிக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தேவைகள், எதிர்பார்ப்புகள், மனசங்கடங்கள், பாரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கிரகிக்க முடியாத, உங்களால் ஒத்துக்கொள்ள முடியாத, உங்களால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ப முடியாத பெரிய காரியங்களை தான் இந்த செப்டம்பர் மாசத்துல கர்த்தர் செய்ய போறாரு. ஒரு ஆமென் சொல்ல. அல்லேலூயா. இது நடக்குமா, இது நடக்காதா என்று சொல்லி மனபாரத்தோடு, மனப்போராட்டத்தோடு, ஒரு தனிமையின் உணர்விலே வந்திருக்கிற தேவையோடு இருக்கிற நமக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அல்லேலூயா. இந்த வருஷ இறுதிக்குள்ளாக ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பார்க்க வந்தது அவரை பார்க்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாரை பார்க்க வந்தீங்க? நீங்களும் நானும் யாரை பார்க்க வந்தோம்? இந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரோட மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாக நீங்களும் நானும் இந்த கேட்டை விட்டு நம்ம வெறும் கையோட வெறும் காலோட போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை நிரப்பி அனுப்பி, நம்மை ஆசீர்வதித்து அனுப்பி, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து தான் நம்மை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இதை யோபுக்கு ஒரு ஆள் சொல்றாரு. இது என்ன சொல்றாருன்னா, எலிகுன்ற ஒரு ஆள் சொல்றார். இப்போ யோபுக்கு வந்த பிரச்சனையை பற்றி நான் பேச போறது இல்லை. உங்களுக்கு யோபு பற்றி தெரியும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கேட்டாலே சொல்லிடுவாங்க யோபோட இன்சிடென்ட், அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யோபு ரொம்ப பெரிய செல்வ சீமானா இருந்தான். மாடுகள், ஆடுகள், அப்புறம் ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், கோவேறு கழுதைகள், இப்படிலாம் வச்சு பெரிய சீமானா இருந்தான். போல வாழ்ந்தவர்கள் வெகு சிலர் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் போய் பிசாசு சோதனைக்கு அனுமதி கேட்டு, இவன் உங்க மேல பிரியமா இருக்கிறான், அதை எப்படியாவது நான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சோதனைக்கு வந்துட்டான். சொல்லுங்க, உங்களுக்கு வராத சோதனையா? எனக்கு வராத சோதனையா?
சில நேரம் சபைக்கு இன்றைக்கி வர்றதுக்கே சோதனை. போகலாமா வேணாவா, சரி அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா, சரி வரலன்னா என்ன சொல்லுவாங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு ஒரு வேளை வந்தவங்க வராதவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி இருக்கலாம். இவனுடைய வாழ்க்கையிலே வந்தது சரீர பிரகாரமான சோதனை. டோட்டலாக மொத்தமும் காலி அவனுடைய வாழ்க்கை. ஆடுகள் போச்சு, மாடுகள் போச்சு, ஒட்டகம் போச்சு, குதிரைகள் போச்சு, வேலைக்காரர் போச்சு, வேலைக்காரி போச்சு, பெத்த பிள்ளைகளும் 10 பேர் போயிட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரே நாளில் 10 சாவு லைன் அடிக்க வச்சுருந்தா எப்படி இருக்கும்? எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. நான் ஹையஸ்டாக பார்த்துருக்கிறது, உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரே நேரத்தில் ஒரே ஸ்பாட்டில் ஒரு குடும்பத்தில் 3 பேர் இறந்து பார்த்துருக்கேன். அவ்வளோதான் நான் பார்த்தது. ஆனால் 10 சாவு அடக்கம், வீட்டில் 10 சாவு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தது. அப்போ அவனே ரொம்ப நொந்து போய் மனசு பாரப்பட்டு வீட்டில் இருக்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, எலிபாஸ், பில்தாத், சோப்பார், இவங்கெல்லாம் வர்றாங்க. பேரே சரியில்லை. அவனை போட்டு அவ்வளவு பேச்சு. சோப்பார் தான் அது. சில வேளை பாருங்கள், சோப்பு பார் சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பாலிஷாக இருக்கும், நுறையாக இருக்கும். அட நம்மளை எதிர்த்து பேசுகிற மாதிரி தெரியாது, ஆனால் சோப், அவன் பேரே சோப் பார். பெரிய பிரச்சனை. பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளை தான் பேசுகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் நம்மளை தான் தெரியும். குத்துற மாதிரி இருக்கும், ஆனால் குத்தாத மாதிரி இருக்கும். அவமானப்படுத்தாத மாதிரி இருக்கும், ஆனால் அவமானப்படுத்தின மாதிரி இருக்கும். ஒரே பிரச்சனை. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில பின்னும் எலிகு என்கிறவன் தான் இதை பேசுகிறான். கர்த்தர் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை யோபுக்கு திணிக்கிறான். விசுவாச வார்த்தையை யோபுக்கு திணிக்கிறான். அநேக சூழ்நிலைமையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், கணவர் வாழ்க்கையிலும், மனைவி வாழ்க்கையிலும், பண வாழ்க்கையிலும், பொருளாதார வாழ்க்கையிலும் இப்படிதான். சில நேரம் சோர்ந்து போகும்போது, படுத்துக்கொள்ளும் பொழுது, பலவீனமாக இருக்கும் பொழுது, மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் சொல்வதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முன்பாய் புறப்பட்டு அநேக தேவ பிள்ளைகள் மூலமாய் வருகிறது, வேத வசனத்தின் மூலமாய் வருகிறது, தேவதாசர்களின் மூலமாய் வருகிறது. இங்கே அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். ஆனால் நீங்கள் பிறகு நல்லா தியானிக்க பண்ணுகிறவர்களாக இருந்தால், ஜெபிக்கிறவர்களாக தான் நீங்கள் வீட்டில் போய் தியானித்து பாருங்கம்மா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே கர்த்தர் எப்படி மேலே ஐஸ் கட்டியை வச்சிருக்கிறாரு, அதை உருக்கி கீழே மழையாக கொட்டுறாரு, மலைகள், காடுகள், பர்வதங்கள், மேடுகள், குன்றுகள், அப்புறம் வெளிச்சம், நெருப்பு, எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி ஆளுகை செய்து அடக்கி வச்சிருக்கிறாருன்றத இந்த சாப்டர் 1-2 சாப்டரில், இந்த 17வது அதிகாரத்தில், 3வது அதிகாரத்தில், 4வது அதிகாரத்தில், இது ஃபுல்லாக அது சாப்டர் 37வது அதிகாரத்தில் அழகாக அதை பற்றி சொல்லியிருக்கிறார். அவர் எவ்வளோ பவர்ஃபுல் கர்த்தர், கர்த்தருடைய வல்லமை என்ன, கர்த்தருடைய வல்லமை என்ன, அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த கர்த்தருடைய வல்லமையை சொல்லிட்டு தான் சொல்றாரு, நான் உனக்கு கிரகிக்க கூடாத, உன் மனசே நினைச்சு பார்க்காத அற்புதத்தை நான் செய்ய போறேன். ஹல்லேலூயா. இந்தியாவில் கேரளான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே மட்டும்தான் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, உங்களுக்கு அது விளங்குறதுக்காக சொல்கிறேன், லாட்ரி வச்சுருக்காங்க. வேறு இந்திய தேசத்தில் அந்த கேரளாவில் தான் ஸ்பெஷலாக இருக்குது. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 15 கோடி 15 crores. ஆனால் வாங்குறது என்னவோ வெறும் 500 rupees 200 rupeesக்கு அந்த பேப்பரை வாங்கினா போதும். ஒரு சில நேரத்தில் விசுவாசிகள் கூட வாங்கி அதை பைபிளை வச்சு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், எனக்கு ஒரு லாட்ரி அடிக்காதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என்ன திடீர்னு வேணும், எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வேணும். நான் முட்டி போட மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வாசிக்க மாட்டேன், நான் வேதம் வாசிக்க மாட்டேன், நான் தேவாலயத்திற்கு வர மாட்டேன், நான் தேவாலயத்திற்கு கொடுக்க மாட்டேன், நான் ஒரு டைப்பாக என் மாதிரி தான் இருப்பேன். ஆனால் அதையும் ஸ்பிரிச்சுவலாக சொல்லுவாங்க, என்னை பற்றி எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நான் உக்காந்தாலும் இயேசுன்னு தான் உட்கார்றேன், ஏஞ்சாலும் இயேசுன்னு தான் உட்கார்றேன், நான் கூட அப்படி தான் உட்கார்றேன், இப்போ வரும்போது கூட இயேசுவேட்டு தான் நம்ம உட்கார்றோம், எல்லோரும் அப்படி தான் உட்கார்றோம். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல மிக துல்லியமாய் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி.
ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்காக இந்த செய்தியின் முடிவில் ஜெபிக்கும்போது யார் யாருக்கு ஆண்டவர் செய்ய போகிறார்? ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. யார் யாருக்கு இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற நமக்கு யார் யாருக்கு நமக்கு செய்ய போகிறாருன்னு நான் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக நமக்கு நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரன் ராத்திரி வந்தார். ஐயா, நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷன் ஐயா, வயிற்றில் சிறுநீரகத்தில் கட்டி, கிட்னி ஸ்டோன்னு சொல்லுவாங்க, அதை கட்டி இருக்குது அப்படின்ட்டு. கட்டியில் கல் ஸ்டோன் அதை ஆப்ரேஷன் பண்ணணும், ஜெபிங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் ஜெபிச்சு அனுப்புகிறேன். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற முடியும் சொல்லி நான் ஜெபித்து, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இப்போ என் கூட சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். கொஞ்ச நேரம் டைம் எடுத்து இதை மட்டும்தான் சொன்னோம். நம்முடைய சபையில் டெய்லி ஏர்லி மார்னிங் 5 o'clock டிவோஷன் நடக்குது, டெய்லி ப்ரேயர் நடக்குது. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டப்பாவோடு வர்றார். என்னன்னு பார்த்தா, பாஸ்டர் நைட்டு ஃபுல்லாக ஒரே யூரினாக வந்துக்கிட்டு இருந்துச்சு பாருங்கள். ஆண்டவர் அந்த ஸ்டோனை எனக்கு யூரின் போகும்போதே அதை வெளியே வர வச்சிட்டாருன்னு சொல்லி அதை பொறுக்கி எடுத்து டப்பாவில் போட்டு கொண்டு வர்றார். ஒரு ஆமைன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ தான் முதல் முறை நான் அந்த கிட்னி ஸ்டோனையே நான் முதல் முறையாக அப்போ தான் பார்க்குறேன். அது ஒரு மாதிரி லைட் எல்லோவிஷாக உடஞ்சி உப்பு கல் மாதிரி, உப்பை உடைச்சா எப்படி இருக்கும், அந்த உடஞ்சி போய் அது ஒரு மஞ்சள் கலரில் அப்படி இருந்துச்சு. அப்போ பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் சரீரத்தை ஆண்டவர் தொட போகிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். அது எந்த பலவீனமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது, உங்கள் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம எல்லாம் குளித்து கிளம்பி ரெடி ஆகி நல்லா சந்தோஷமாக வந்திருக்கிறோம். ஆனால் மனசில் என்ன இருக்குது? அப்போது கர்த்தர் நமக்கு செய்ய போகிற காரியங்களுக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்ய போகிறதான ஒரு நன்மைக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உடம்பு உண்டாக்குனது நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. உள்ள எலும்புகள், நரம்புகள், உணர்வுகள் அல்லது இருதயம், அணுக்கள், கணுக்கள், நாளங்கள் அத்தனையும் கர்த்தர் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் செஞ்சு எங்கள் அம்மா வயிற்றில் கொடுத்தாரு என்னைய. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களையும் அப்படி தாங்க. எங்கள் அம்மா கல்யாணம் கட்டினாங்க, அதனால நான் பிறந்து வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். அது உண்மைதான். அது கல்யாணம் கட்டினாங்க, இல்லறம் அனுபவிச்சாங்க, அவங்க பிள்ளையை பெற்றெடுத்தாங்க, உண்மைதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை நான் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தாயின் கருவில் நம்மளை உருவாக்கி அனுப்புனதே கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அதனால் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காரியம் எப்படி போய் முடிய போகுது, எப்படி பிரச்சனையாக போய் முடிய போகுது, இது எங்கே போய் ஹேங் ஆகி நிற்க கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆராதனையின் முடிவில் அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் இந்த சபைக்கும் ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி தான் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். யாரை கர்த்தர் விடுதலையாக்க முடியும், யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும், யாருக்கு அப்படி கிரகிக்க கூடாத அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொன்னால் ஒருவர் வாசிக்க முடியுமா? யோவான் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான் அது, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்கு அழகா பின்னாடி டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை அவர் சொல்லி, நான் சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்றேன், அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? இது கிரகிக்க முடியாத ஒரு அற்புதங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தன் பிறவியிலேயே குருடனாக இருக்கிறான். ஹல்லேலூயா.
அதை நல்லா நீங்கள் வீட்டில் போய் கர்த்தருக்குள்ளே தியானம் செய்கிறவங்க வந்து நீங்கள் தியானித்து பாருங்கள். 9ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே நீங்கள் வாசிங்களேன். போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ஹல்லேலூயா. பிறவியிலேயே குருடன் அப்படின்னு சொன்னால் இடையில கண்ணு தெரியாமல் போனால் கூட தெரியும். என்னென்னா ஏற்கனவே இது சிவப்பு, இது கருப்பு, இது கல், அது ஏசி, இது வந்து லைட்டு, இது வந்து மைக்கு, ஏதாவது வந்து தெரியும். பிறவியிலேயே குருடனாக இருக்கவனுக்கு இந்த உடம்பு கூட என்னன்னு தெரியாது அவனுக்கு. அல்லது பிறவியிலேயே கண்ணு தெரியாமல் ஒரு ஆள் இருக்கிறான்னா அவனுக்கு பேர் தான் டோட்டலி பிளைண்ட். கடல் தெரியாது, மலைகள் தெரியாது, குன்றுகள் தெரியாது, வீடுகள் தெரியாது, ஆடுகள் தெரியாது, மாடுகள் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன ஸ்ட்ரக்சர்ல ஒரு சகோதரன் இருப்பார் தெரியாது. பிறவியிலேயே குருடனாக இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறார். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவன் தெய்வத்தினிடத்திலே வந்து அவன் ஒரு அற்புதத்திற்காக இந்த இடத்துல தேவ சமூகத்தில் வரும் பொழுது நடக்கிற ஒரு காரியம் தான் அது. என்ன நடக்கிறது? இவன் குருடனா பிறந்தது இவன் செஞ்ச பாவமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துகிட்டே கேள்வி கேட்குறான். இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாங்க? சில வேளை நம்மளை கூட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. உங்களை கேட்டிருக்காங்களா? வேற அனுபவிக்கிறான் பார். இவன் வந்து அன்னைக்கு அப்படிதான் செஞ்சான், அதனால தான் இன்னைக்கு அனுபவிக்கிறான். சும்மா தெரியாம ஏதாவது சொல்லிடுவான். நம்மளை சொல்றதுக்குன்னே இருதயத்தை பலவீனப்படுத்துறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க. கல்யாணம் ஆகுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவங்க அந்த நாட்களில் பண்ணது அந்த பாவம் தான், சும்மா ஒரு பொய் குற்றம். இன்னைக்கு வியாதியில் படுத்து கிடக்குறாங்க பாரு, அனுபவிக்கிறாங்க பாரு. காரணம் இவங்க ஆடாத ஆட்டம் இல்லை அப்படின்ட்டு இவங்க கேள்வி கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்துவே கேட்குறாங்க, இவன் குருடனா பிறந்தது இவன் செஞ்ச பாவமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா அப்படின்ட்டு. ஆனா அற்புதமா பதில் கொடுக்கிறாரு நம்முடைய கர்த்தர் இயேசு. என்ன சொல்றாரு? அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் என்னிடத்திலே இவனிடத்திலே வெளிப்படும்படிக்கு இவன் இப்படி பிறந்தான். சில நேரத்தில் சில சூழ்நிலைமையில, அநேக நேரத்தில் அநேக சூழ்நிலைமையில சில தீமைகள் நடக்கிறது போல நம்முடைய வாழ்விலே நடந்தாலும் அது கர்த்தர் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுமதிக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் தீமையினால் கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தீமையை கொடுத்து நம்மளை சோதனை பண்ணுறவர் அல்ல. ஆனால் அது வரும்பொழுது அந்த அனுமதியை கொடுத்து அவர் தம் பக்கமாய் நம்மை இழுத்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பக்கமாய் நம்மை இழுத்து கொள்ளுகிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை வரலன்னு வச்சிங்களேன், உண்மையிலேயே நம்ம தெய்வத்தின் இடத்துல வருவது குறைவாக தான் இருந்திருக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒரு ஏக்கம், ஒரு தாகம், ஒரு வெற்றிடம், ஒரு 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 எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம தேவனிடத்துல ஓடி வரோம். ஒத்துக்கிறீங்களா? ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இல்லைன்னா வரமாட்டோங்க. ஒரு வசனம் தெளிவா சொல்லுது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை, நல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க, காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். இங்கே ஒரு சிலரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கையை பிடிச்சி பரபரன்னு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா நீ வரமாட்ட. என்னையே சொல்றேன், இல்லைன்னா நீ வரமாட்ட. காரணம் என்ன? ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஃபோர்ஸ் பண்ணிட்டாரு. உன்னை விட்டா சரி வராது. சில பிள்ளைகள்லாம் வீட்டில் அப்பா அம்மா செய்வாங்க பார்த்தீங்களா, உன்னை இந்த ஸ்கூலில் தான் படித்து வைக்காமல் ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா அங்கே விட்டா நீ சரி வர மாட்டேன். என்னைய கூட +2 முடிச்ச பிற்பாடு காலேஜ் விட்டா சரி வர மாட்டேன்னு எங்கள் அப்பா நினைச்சார் போலகுது. அதனால பரபரன்னு இழுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல காஸ்பல் ஃபார் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் பைபிள் காலேஜில் கொண்டு போய் விட்டாங்க. பாஸ்டர் KP யோகன்னான் பிரின்சிபல். ஏன் எங்கள் அம்மா விட்டு பிரிக்கிறீங்க, என்னை எங்கள் அப்பா விட்டு பிரிக்கிறீங்கன்னு சொல்லி இன்னொரு பாஸ்டர்கிட்ட சொல்லி அழுதேன். ஒன்றும் கேட்கல. பெட்டியை கட்டி தூக்கின்னு போய் குற்றாலம் பக்கத்தில், அது தென்காசின்னு ஒரு இடம், அங்கே கொண்டு போய் விட்டாங்க. ஒரு ஃபோர்ஸ். நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும், இவனை விட்டா சரி வராது,
சிலர் சொல்லுவாங்களே ஒரு கால் கட்டு போடணும்னு சொல்லுவாங்க. என்ன கட்டு போடணும்? அது கால் கட்டு. ஆனால் கழுத்தில் தான் கட்டுறாங்க, 3 முடிச்சை போட்டு கட்டுறாங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரு கால் கட்டு போட்டால் தான் இவன் அடங்குவான் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சிடறான். ஐயோ, அதுக்கப்புறம் ஒரே கட்டாக போயிடுது. அது விவரமாக தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மூவ் பண்ண முடியாது. அப்படி ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை இழுத்து பிடிச்சு தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய கரங்களிலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நிச்சயமாய் கிரகிக்க முடியாத ஒரு அற்புதத்தை நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனத்திலே இயேசு அவனிடத்திலே இதை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களிலே பூசி நீ சீலோவாம் குளத்தில் போய் கழுவு அப்படின்னு சொல்லிட்டார். கண்ணு தெரியல, பிறவிலே குருடனா இருக்கான். இப்போ இவன்கிட்ட கீழே போய் துப்பி சேர் எடுத்து அதை குழச்சி கண்ணில் நல்லா பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்ட்டார். நல்லா கவனிக்கணும். யாருக்கு கர்த்தர் கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்கிறாருன்னா, அவருடைய வார்த்தை, அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்கிறவங்களுக்கு, கீழ்ப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம இந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு போகும்போது நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பாஸ்டர், நாங்கள் இது வரைக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் நீங்கள் நினச்சிட்டிங்களா? அப்படி இல்லை, இருக்கலாம். உண்மையிலே நான் கூட ஊழியத்தில் கூட பாருங்கள், கர்த்தர் சொல்லாத காரியத்தை கூட கீழ்ப்படியாமல் செய்து கொண்டிருக்கலாம். நமக்கு தெரியாது. அது ஆண்டவர் தான் நம்முடைய மனசுக்கு சொல்லுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்றைக்கி ஒப்பு கொடுக்க போகிற காரியம் என்ன தெரியுமா? நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது, இப்போ எந்த காரியத்தில் நீங்களும் நானும் ஸ்டக்காகி நிற்கிறோம்? எந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு ப்ரையாரிட்டியாக தெரியுது? இந்த டிசம்பருக்குள்ளே நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணி ஆகணும்? ஆண்டவருடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்கு நம்ம சரண்டர் ஆக போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிய போகிறோம். கீழ்ப்படிய சொல்கிறாரு. கீழ்ப்படிய அவர் சொல்கிறார். அதை நீ செய்யாதன்னா செய்யாத, அவ்வளோதான். ஹல்லேலூயா. இப்போ இவன் எந்த ஒரு கேள்வியும் கேட்கலங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆனால் சும்மா லேசாக பார்த்தேன். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்றார். இதை ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் வாசிட்டு வரும்போது இது வந்து ஒலிவ மலையில் நடக்குது. இந்த சம்பவம் ஒலிவ மலையிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவே எல்லாரையும் சந்தித்து மிராக்கிள் பண்ணிகிட்டே வராரு. அப்போ சும்மா அவர் அப்படி தேடி பார்த்தோம், ஒலிவ மலையிலேருந்து சீலோவாம் குளம் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்ட்டு. சப்ஜெக்ட் அது கிடையாது, அப்படிலாம் தியானிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் தேடி பார்த்தா 177 கிலோமீட்டர் காட்டுது ஜெருசலேமுக்குள்ளேயே. இவனுக்கே கண்டு தெரில. ஆண்டவர் நினச்சிருந்தா அப்படியே ஒரு அற்புதம் செஞ்சு கண்ணை திறந்து விட்டுருக்கலாம். ஆனால் ஒரு வேலையை செய்ய சொல்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லை, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு என்ன கர்த்தர் சொல்ல வராருன்னு புரியுதா? எனக்கு புரியுதா? எனக்கு இப்போவே ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த ட்ரம்மருக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் பாஸ்டர் சொல்லி ஜோம் ஓடிட்டு இருந்தாங்க. அது வந்து அக்டோபரில் தான் நடக்கும். ஒரு டைம் இருக்குது அதுக்கு. அக்டோபரில் தான் நடக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் அவருக்கு அடுத்த அக்டோபரில் ஒரு பிள்ளை பிறக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இல்லை இல்லை இல்லை, எனக்கு வந்து இப்போவே நான் கருப்பாக இருக்கிறேன், நான் அப்படியே சிவப்பாக மாறிடணும், சைனீஸ் மாறினா அது எங்கேருந்து மாறுறது? சில வேளை இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இப்போவே நான் இன்றைக்கி வந்துட்டேன், இந்த சண்டே வந்துட்டேன், நான் ஒரு ஜெபிக்க போகிறேன், எனக்கு இமீடியட்டாக ஒரு, ஆனால் இமீடியட்டாகவும் தருவார். நான் அவர் தரமாட்டாருன்னு சொல்ல, நான் இமீடியட்டாக அது வந்துட்டாங்கன்ற நேரத்தில் முட்டி போட்டிருக்கேன், வந்தவங்க திரும்பி போயிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில பிரச்சனைகளே, ஒரு கஷ்டத்தை, ஒரு பண போராட்டத்தை சந்திக்கும் போது வந்துட்டாங்க தகவல் சொல்லியாச்சு, இந்த வந்தாச்சு, ஆனால் முட்டி போட்டு ஆண்டவரேன்னா திரும்ப போயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்தவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு கர்த்தர் இமீடியட் ஆக்ஷன் செய்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார்.
அப்படி நான் செய்ய மாட்டாரோன்னு சொல்ல. எந்த நேரத்தில் எந்த எமர்ஜென்சியில் இருக்கிறீங்க, எந்த எமர்ஜென்சியில் நம்ம இருக்கிறோமோ அந்த எமர்ஜென்சிக்கு அவர் எமர்ஜென்சியாக வருவார். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளை தப்புவிப்பதற்கு அவர் ஆத்திரமாய் வராராம். ஹல்லேலூயா. ஃபோர்ஸாக வராராம், கோபத்தோட வரார். என் பிள்ளை மேலே நீ கையை வைக்காத அப்படின்னு சொல்லி. அது ஒரு டைப்பு. இன்னொன்று சிலது இட்ஸ் டேக் டைமு. அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. பட்டுன்னு எதுவும் எல்லாத்தையும் சில வேளையில் நம்ம சரி செய்யணும். அது வளரணும், அந்த கரு வளரணும். ஹல்லேலூயா. எலும்பு உருவாகணும், நரம்பு உருவாகணும், சதை வைக்கணும் உள்ள. அப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க, இது 9ஆவது மாதம், இந்த 8ஆம் தேதி தான் இது டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் சில வேளை நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்குது. இவன் போனான், எங்கே போனான்? அங்கே ஒலிவ மலை எண்ணப்பட்ட இடத்துலேருந்து சீலோம் குளத்துக்கு போனான். அப்படி தானே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நீ போய் சீலோம் குளத்திலே கழுவு என்றார். அப்போ பாருங்க, அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே அவன் போய், கர்த்தர் என்ன சொல்றாரோ, என்ன சொன்னார், உங்களுக்கு என்னமா சொன்னாரு, உங்க வீட்டில் என்ன சொன்னாரு, பாஸ்டர் மூலமா என்ன சொன்னாரு, சபையின் மூலமா என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த 2025 விஷன் தரிசன வாக்கு தத்தத்தில் உங்களுக்கு இந்த ஜனவரியில் என்ன சொன்னாரு, அதை அப்படியே நாம் கீழ்ப்படியும் போது, ஹல்லேலூயா, அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது, ஹல்லேலூயா, ஆண்டவர் அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்ப. அதான் கீழ்ப்படிதல் தான் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல அர்ஜென்ட் ஆகிட்டார். யார்? சவுல். பலி கொடுக்குற அவர் ராஜா தான் அவர். ஆனால் பலி கொடுக்க போயிட்டார். நீ பலியிடுற வேலையை செய்யக்கூடாது, ராஜா அந்த வேலையை செய்யக்கூடாது. அதான் சாமுவேல் சொல்கிறாரு, ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். நீ முட்டியை போட்டு துதிச்சு ஜெபம் பண்ணி முட்டியை போட்டு அல்லேலூயா ஆமென் சொன்னா கூட obedience is better than sacrifice. நீ பலியிடுகிறதை பார்க்கிலும் கீழ்ப்படி வா, என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. ரொம்ப இமானுவேலே, நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சில நேரம் ஜம்ப் பண்ணி குதிச்சு ஆடி புகையை விட்டு அப்படியே ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, பலியிடுகிறதை பார்க்கிலும் என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உன்னுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற தீர்மானம் என்ன தெரியுமா? இனிமேல் உங்கள் வார்த்தையை நான் அப்படியே கேட்குறேன்ப்பா. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்ட்டு நான் வழி மாறி போய்டாதபடிக்கு உன்னுடைய வார்த்தையை நான் அப்படியே கேட்குறேன்ப்பா. ஹல்லேலூயா. அவன் பாருங்கள், சீலோவாம் குளத்தை தேடி போய் கண்டுபிடிச்சி அவன் கண்ணை கழுவுனான். அப்போ என்ன நடக்குது? அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். ஹல்லேலூயா. அப்போ கிரகிக்க முடியாத அற்புதம் அது. கண்ணே இல்லாதவனுக்கு அதை உருவாக்கி கொடுத்துருக்கிறார். கண்ணை உருவாக்கி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒரு பாட்டியம்மா எனக்கு தெரியும், சென்னையில் ஊழியக்கார தாயார். அவங்க நடந்த அற்புத சாட்சி அது. இந்த பெண்களுக்கு வயிறில் கீழே குடல் இறங்கி, அது ஏதோ ஒரு சம்திங் குடல் இறங்கிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ மெடிக்கலி போய் பார்க்கும்போது என்னென்னா, இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, இதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு ஏஜ் தாண்டிடுச்சு. ஏன்னா அது பிபி செக் பண்ணணும், சுகர் செக் பண்ணணும், அனஸ்தீசியா கொடுக்கணும், உங்களுடைய பாடி எதுக்கு ஆப்டானது இல்லை அப்படின்ட்டாங்க. இவங்க இந்த அம்மா ஊழியக்காரம்மா ஜபம். ஆனால் இப்போ நான் சொன்ன ஒன்று வெளியே யாராவது சொன்னால் சிரிச்சிருவாங்க, வெளியே யார்கிட்டையாவது சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் ஒன்று சொல்ல போகிறேன், நம்ப போகிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த பாட்டியம்மா சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? இது குடல் இறக்கம் ஆகி ஒன்றுக்கு யூரின் போக முடியாமல், மோஷன் போக முடியாமல் படுத்த படைக்கையில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்தில் ஜெபித்து அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, எங்கள் வீட்டுக்கு ராத்திரி தேவ தூதர் வந்தார், விரலை உள்ளே விட்டாரு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணாரு, அந்த குடலை தூக்கி அப்படியே மேலே வச்சாரு, அது இப்போ எனக்கு சரியாயிடுச்சு, இப்போ நான் நல்லா ஆக்டிவாக இருக்கிறேன்னு சொல்லி சாட்சி சொல்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு வியாதியோடு பலவீனத்தோடு ஒரு அற்புதம் எனக்கு நடக்க வேண்டும் என்று கூட யாராவது காத்து வந்திருக்கலாம். ஏதோ ஒரு வியாதி என்னை தொந்தரவு செய்கிறது என்று சொல்லி கூட நீங்கள் இந்த இடத்துல யாராவது இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கிரகிக்க முடியாத அற்புதத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். ஹல்லேலூயா.
உனக்கே அது தெரியாது, ஆனால் நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அது எப்படி நடக்குது? அப்போது அந்த அற்புதம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நடக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறோம். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், வாசியுங்கள் பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், மார்க் 5:34, இயேசு அவளை பார்த்து, இயேசு ஒரு சகோதரியை பார்த்து, நீங்க மேல டிஸ்பிளேல அந்த வசனத்தை நீங்க பார்த்துக்குங்க. ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் கொஞ்சம் கூட சுகமாகாமல் இருந்ததான ஒரு ஸ்திரீ. இன்னைக்கு பணம் செலவாகிறது எதில் தெரியுமாங்க? இந்த உடம்பை கவனிக்கிறதுல தான். நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே. இங்கே யாராவது நல்ல யூத் பாய்ஸ் இருக்கீங்களா, யூத் கேர்ள்ஸ் இருக்கீங்களா? இல்லை பாஸ்டர், என் உடம்பை நல்லா ஃபிட்டிங்காக நான் வச்சுருக்கிறேன், காலையில் ஓடுறேன், சாயங்காலம் ஓடுறேன், நல்லா தெம்பாக இருக்குது, கொஞ்சம் ஃபிட்னஸ் வேறு, நான் போயிட்டுருக்கிறேன் ஜிம்முக்கெலாம், எனக்கு பர்சனல் ட்ரைனர்லாம் இருக்கிறாங்க, ஓகே, அது இது நம்ம அது எல்லாமே நல்லது தான். எல்லாமே நம்ம உடம்பை தரமாக வச்சுக்கிறது எல்லாமே நல்லது தான். ஆனால் சங்கீதம் 90 ஒரு வசனம் சொல்லுது, என்னன்னா, எங்கள் ஆயுசு நாட்களெல்லாம் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அப்படி 80 வருஷமாக இருந்தாலும் இதன் மேன்மையானது இந்த உடம்பு. இப்போ போய் சாப்பிட்டு தூங்கணும். இப்போ நம்ம உடம்பு கொஞ்ச நேரம் அப்படியே ஆக்டிவாக இருக்கும், அதுக்கப்புறம் இப்போ பசிக்கும், ஏதாவது டீ காப்பியாவது குடிக்கணும். காலையிலேருந்து ஃபுல்லாக வேலை செஞ்சால் ராத்திரி நல்லா நிம்மதியாக தூங்கணும். அதனால் இன்றைக்கி வேலை செய்கிறதோட ரெஸ்ட் ரெஸ்ட் ரெஸ்ட், அதுதான் உடம்புக்கு ரெஸ்ட் அதிகமாக தேவை. அதுவும் ஒரு 50 வயசு தாண்டிச்சுன்னா இன்னும். ஆனால் சிலர் 70-80லேயும் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. அது கர்த்தர் கொடுக்குற ஒரு கிருபை. சின்ன பையன்மாரெலாம் இருக்காங்க. சென்னைக்கெலாம் வந்தீங்கன்னா மெட்ராஸில் ரொம்ப சின்ன பையன்மார் இருக்கிறாங்க. அதான் அன்றைக்கி சபையில் ஒன்று இடத்துல சொல்லிகிட்டு இருந்தேன். வயசு 72 ஆகுது. அப்போ அவங்க அம்மா கூட நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு கூட நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பேத்தி கூட நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் இன்னும் பையன் மாதிரி தான் இருக்கார். சகோதரர் ஒருத்தர் 72+, நல்லா இளம் வாலிபராக இருக்கு. அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டமும் போயிட்டு தான் இருக்கு. உலகம் பணம் பணம். ஆனால் அந்த பலன் இல்லைங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கிறது? அந்த சகோதரிக்கு இந்த மாம்சத்தின் உடைய பலவீனத்தை சித்தரிப்பதற்காக அந்த வார்த்தை அங்கே இருக்கிறது. தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றும் குணமாகாத ஒரு ஸ்திரீ. எந்த முயற்சி எடுத்து பார்த்தாலும் அந்த சரீரத்தில் அந்த பலவீனம் வெளியே போல, அந்த வியாதி வெளியே போல அந்த உடம்புல தான் இருக்குது. காரணம், இது பலவீனமான ஒரு சரீரம். நம்முடைய சரீரமும் அப்படிதான். நம்முடைய சரீரமும் அதற்கு விதி விலக்கல்ல. இந்த உடம்புல ஒரு குழந்தைய பெற்றெடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கொண்டு வராங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ப்ரேயர் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. 300 செக்கப் பண்ணி அந்த குழந்தைய வெளியே அனுப்புகிறாங்க. இப்படி தட்டி இப்படி திரும்புதான்னு பார்த்தாங்களாம். இப்போ இந்த காது வேலை செய்தான், டாக்டர் பண்ணது. பில்லை போட்டு தீட்டுறதுக்கு அதுவும் ஒரு வேலை நடக்குது. இப்படி தட்டி இப்படி திரும்பிச்சுன்னா இது ஒரு செக்கிங்கு. அப்புறம் கண் இப்படி மேலே பார்த்தா கண்ணு மேலே, அந்த குழந்தைக்கு கண்ணு மேலே கீழே போகுது அப்படின்ட்டு. நாக்கில் ஏதோ ஒரு லைட்டாக ஒரு கசப்பானது ஒன்று வச்சு அது ஒரு அழுதுச்சுன்னா அந்த இது இருக்குது, அந்த உணர்வு இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஹார்ட் செக்கிங்கு, நரம்பு செக்கிங்கு, மோஷன் செக்கிங்கு, யூரின் 300 செக் பண்ணி கடைசியில் அந்த குழந்தைய பெட்டில் படுக்க போட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி ஒரு பெரிய பில் அனுப்பிச்சி விட்டுக்கிறாங்க. பிறந்து 3ஆவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அந்த குழந்தைய. 3 நாளில் 300 செக்கப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. என்ன இருக்குது இந்த உடம்புல, என்ன இருக்குது பாருங்க. ஆனால் அத்தனையும் கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணி இன்றைக்கி நம்மளை சுகமாக வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்கல்ல? பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. எங்க ஏதாவது கோபமாக இருக்கீங்களா? கையை பிடிச்சி தான் கேளுங்க, நல்லா இருக்கீங்களா? சில வேளை அது கேட்குறதே இல்லை. உங்கள் வீட்டில் கேட்கலங்க. உங்கள் வீட்டில் யாராவது உங்கள் அப்பா அம்மா வயசானவங்க இருந்தாங்கன்னா கேளுங்க, நல்லா இருக்கீங்களா? அப்படி கேளுங்க, நல்லா இருக்கீங்களாம்மா, நல்லா இருக்கீங்களா? ஒரு 4 வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க, 2 ஆப்பிள் வாங்கிட்டு போங்க, கவனிங்க.
அவங்கள கவனிங்க. நம்ம அப்பா அம்மாவை கவனிக்கிறது தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. காலையில் அப்படியே விட்டுறாமல் 2 இட்லி சட்னி சாம்பார் வாங்கி கொடுத்து, என்னம்மா நல்லா இருக்கீங்களாம்மா, சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்கம்மான்னு 2 தடவி கொடுத்துட்டு வாங்க. ஹல்லேலூயா. விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு சிலர் சொல்ல, உனக்கு என்ன தெரியும், இப்போ இந்த காலத்தில் உனக்கு எதாவது தெரியுமா? அவங்க அம்மாவை கேள்வி கேட்குறது. ஆனால் அந்த அம்மா அமைதியாக இருக்காங்க பாரு, அங்கே தான் ஹைலைட்டே. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் நம்ம அம்மாக்கெல்லாம். அப்பாவை பார்த்து இவன் கேட்பா, ஹே டாடி, ஐயோ எங்கேயோ போயிடுச்சு மலேசியா, நீங்கள் என்ன டாடி இப்படி இருக்கீங்க அவனும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் அமைதியாக இருக்கார் பாருங்களேன். அந்த அப்பாவுக்காக ஒரு கையை தட்டுங்களேன். இவருக்கு வந்து எல்லாமே தெரியுமா, இந்த பையனுக்கு வந்து எல்லாம் ரொம்ப தெரியுமா, இவங்களுக்கு பெற்றதே நான் தான்டா. அவர் நினச்சிட்டு பாரு, அமைதியாக இருப்பார். அங்கே தான் எங்கள் அப்பா இருக்கார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். உங்கள் அப்பா இருக்கார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். இங்கே இருக்கிற அப்பாவும் அம்மாவும் அங்கே தான் இருக்கிறீங்க. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். எங்கே இருக்கிறாங்க? அங்கே தான் இருக்கிறாங்க. சரி, என் புள்ள தானே, அவன் பேசட்டும், என் பொண்ணு தானே அது பேசட்டும்னு அமைதியாக இருக்காங்க பாருங்கள். சும்மாலாம் அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது வயசாகி போச்சு, இவங்க வந்து ஆப்சன்ட் மைண்டு கிடையவே கிடையாது. தப்பு கணக்கு போட்டுறாது தம்பி தங்கச்சி, கிடையவே. வெரி ஸ்மார்ட், வெரி ஸ்மார்ட். நீனே இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கும்போது, நானே இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கும்போது, உங்கள் அப்பா எப்படி இருப்பார்? ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தங்கங்க, சொக்க தங்கம் உங்கள் அப்பா உங்கள் அம்மா. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தருக்குள்ளே அவங்க இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு பொக்கிஷம். ஹல்லேலூயா. ஒரு தங்கத்தை வச்சுருக்க மாதிரி தான் அவங்கள வச்சு நம்மளை காப்பாற்றணும். ஹல்லேலூயா. என்னன்னு தெரில, இந்த வியூலேயே ஆண்டவர் பேசி தகப்பனை பற்றி நன்றாய் உங்கள் பெற்றோரை நீங்கள் கவனித்துக் கொள்ள நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஜனக்கூட்டத்திற்குள்ளே அந்த ஸ்திரீ பின்பாக வந்து, இதை சொல்லி அடுத்த குறிப்புக்கு போயிடுறேன். ஜனக்கூட்டத்திற்குள்ளே அந்த ஸ்திரீ பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. ஹல்லேலூயா. 18 வருஷமா உடம்புல ஒரு பிரச்சனை, ரத்த பிரச்சனை, எல்லாம் நொந்து நூலாகி போயிட்டு இருப்பா. பிளட் வந்து போயிட்டே இருக்கு. அதான் உதிரம். பெரும்பாடு அப்படின்னு சொல்ல, பெரும்பாடு. யாராவது வந்து டிராயிங் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா இப்போ சொன்னால் நீங்கள் வந்து அழகாக டிராயிங் பண்ணிவிடுவீங்க. 18 வருஷமாக ஒரு உடம்புலேருந்து ரத்தம் போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு, அந்த லேடி எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். நம்ம சர்ச்சில் ஒரு முறை அப்படி தான் டிராயிங் போட்டு விட்டேன். எப்போ கொஞ்சம் மோசை வரப்பா விபிஎஸில் கொஞ்சம் மோசை எப்படி இருப்பாங்க வரைஞ்சி போடும் அப்படின்னா, அந்த பிள்ளை எப்படி வரைஞ்சதுன்னே தெரில. ஒரு நல்லா வந்து அவரை நிற்க வச்சுட்டு கையில் ஒரு கம்பை வச்சு ஒரு தொப்பையை வச்சு, அதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னால், தலையில் இருக்கிற முடியெல்லாம் வழுக்கு தலையாக வரைஞ்சிட்டு பின்னாடி மட்டும் கொஞ்சம் முடியை வச்சு விட்டுச்சு. அப்போ நான் கேட்டேன், என்னம்மா இது மோசம் இப்படி வரைஞ்சி விட்றீங்க, தலையில் இருக்கிற முடியல என்னான்ட்டு. இல்லை, பொதுவாகவே பாஸ்டர்ஸ் வந்து டென்ஷன் ஆகி தலையில் இருக்கிற முடியெல்லாம் போயிடும் பாஸ்டர். அதனால மோசையை வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க, கல்லெடுத்து அடித்தாங்க, முறுமுறுத்தாங்க, தண்ணி கேட்டாங்க, சாப்பாடு கேட்டாங்க, ஒரே பிரச்சனை அவருக்கு, அதனால தான் இப்படி வரைஞ்சேன் அப்படின்னுச்சு. இந்தாம்மா உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு விபிஎஸில் அவார்டு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். அதனால் தலையில் முடி இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இல்லாதவர்களுக்கும் ஸ்தோத்திரம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இல்லை பாருங்கள், அந்த வேல்யூவை சொல்கிறேன். அதை நான் தப்பாக சொல்லலை, காமெடியாக சொல்ல, அது வேல்யூவை பாருங்கள். அப்போ இந்த 18 வருஷம் ஒரு உடம்புலேருந்து ரத்தம் போயிட்டே இருக்குன்னா அவங்கள வரைய விட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப ஒல்லியாக போய் சிலருக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த ரத்தம் உதிரத்தினும் அப்படி நொந்துருவாங்க. 18 வருஷம் கஷ்டப்படுது. ஆனால் இந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு, இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருகிறதை கேள்விப்பட்டு அந்த கும்பலில் பின்பாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகல ஏதாவது நான் தொட்டேன்னா எனக்கு அற்புதம் நடக்கும் என்று அவருடைய வல்லமையை விசுவாசித்தது அந்த பொண்ணு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே எனக்கு சுகமாக்குகிற ஒரு வல்லமை உண்டு என்று நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். ஒரு ஆமைன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட்ல யார் யாருக்கு அற்புதம் நடக்குமோ,
இந்த ஆராதனை முடிவில் நடக்க போகுது. ஒரு ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடக்குங்க, நடக்கும். நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவர்கிட்ட என்னை குணமாக்குறதுக்கு வல்லமை இருக்குது. இல்லை இது டாக்டர் வேறு மாதிரி சொல்லிட்டாங்க. இது நான் சில வேளை ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போகும்போது கூட கூட்டிகிட்டே போக மாட்டேன் யாரையும். முதல்லலாம் கூட்டிகிட்டு போவோம். ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம் பண்ணோம். அங்கெல்லாம் திறந்த வாசல், பைபிளை தூக்கிட்டு போகலாம், நோட்டீஸை கொடுக்கலாம் ஹாஸ்பிட்டலில். அவங்களுக்கு என்னன்னா வயிறில் ஒரு ப்ராப்ளம் ஆகி அட்மிட் ஆகியிருப்பாங்க. கூட நம்ம யாராவது கூப்பிட்டு போகணுமா? ஓ அப்படியா? எங்கள் மாமியாருக்கு கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், அப்படியே லேட்டாகி ஒரு 3 மாதம் விட்டாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி எடுத்து பயாப்ஸ் பண்ணி பார்த்தாங்க. அதை கேன்சர். இந்த கூட ஒரு சொல்லுவார், போய் பார்த்து அவங்களை ஜோம் பண்ணி ஆசீர்வாதப்பட்டு வாயா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அது பயாப்ஸ் பண்ண அது கேன்சருன்ட்டாங்க. அவங்க எங்கள் மாமியார் ஒரு 3 மாதத்தில் இறந்துட்டாங்க. யார் போய் பேஷண்ட்டுக்கிட்ட போய் இதெல்லாம் பேசின்னு இருக்கிறது? இப்போ இவங்க ஒரு 6 மாதம் இருக்கிறது 2 நாளில் போயிடுவாங்க போல இருக்கு இவங்க. அதனால தான் யாரையும் கூப்பிட்டு போகிறதில்ல. அதில் தான் பாஸ்டர்ஸ் கவனமாக இருப்பாங்க, யாரை எந்த இடத்துல வச்சு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. காரணம் என்ன என்று சொன்னால், இவள் என் தேவனிடத்தில், என் இயேசுவினிடத்தில் என்னை குணமாக்குவதற்கு அவரிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோமா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுமா? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனிடத்தில் உங்களையும் என்னையும் குணமாக்குகிற ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நடக்கிறது என்ன? இந்த சகோதரி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். முதல்ல நம்ம அவருடைய வல்லமையை விசுவாசிக்கணுங்க. ஹல்லேலூயா. அற்புதம் தாராளமாக நடந்துடும். ஆனால் வல்லமையை விசுவாசிக்கிறதுக்கு அவள் கேள்விப்பட்டுன்னு ஒரு வார்த்தையை அந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து இங்கே வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு. நீங்கள் கேட்கணும். என்ன கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை தினமும் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். காதில். அப்போ தான் விசுவாசமே வரும். இப்போ வந்திருக்குங்க பாருங்கள், திடீர்னு 10 மணி வரைக்கும் ஆள் இல்லை, 9:50 மணி வரைக்கும், 9:50 வரைக்கும். திடீர்னு 10 மணிக்கு எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரியல. இவ்வளோ பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரைட்டு, பரவாயில்ல. நல்ல அது ஒரு செட்டப்பாக இருக்குது. எல்லாமே இது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. துதி ஆராதனை இடம் கர்த்தர் நல்லா அழகாக ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கார். 9:45 வரைக்கும் ஆளை காணும். திடீர்னு காற்று அடித்த மாதிரி எல்லாம் உள்ளே உட்காந்துருக்கீங்க. அதுதான் எனக்கு புரியாமல் இருக்கு, தெரிஞ்சுக்கிறேன் நான். ரைட்டு, ஓகே. அப்போ பாருங்கள், கேள்விப்பட்டு, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கணும். கேள்விப்பட்டு கேட்டுக்கொண்டே இருக்கணும். வீட்டில் கேட்குறீங்களா? கேட்குறோமா நம்ம ஒவ்வொரு நாளும்? அப்போ தான் விசுவாசம் வரும். இந்த சண்டே நம்ம இங்கே இருக்கிறோம், இதோட ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த சண்டே வந்தால் நம்ம கேட்க முடியாது. ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆனால் வீட்டில் நிறைய வேறு ஏதாவது கேட்டுட்ருக்குறாங்க. அன்றைக்கி ஒரு குட்டி பையன் வந்தோம், அவனுக்கு தெரில. அவங்க அம்மாவோ பக்கத்தில் பாஸ்ட்டுக்கு ப்ரைஸ் லார்டு சொல்லு அப்படின்றாங்க. தெரில. என்கிட்ட ப்ரைஸ் தாங்கன்றான். அவங்க சொன்னது உண்மையில் இது நடந்த சம்பவம். நான் பலிபீடத்தில் மிகைப்படுத்தி எதையும் சொல்ல, கர்த்தர் அறிகிறார். ப்ரைஸ் லார்டு சொல்லுப்பா பாஸ்ட்டுக்குன்றாங்க, அவன் ப்ரைஸ் தாங்க அப்படிங்கிறான். புரியவே இல்லை அவனுக்கு. அப்போ பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கல. நீ ஸ்தோத்திரம் சொல்லு, பாஸ்டர் வராரு, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லு, பொம்பளை பிள்ளை நீ காலை மடக்கி உக்காரு, நீ ஒரு மரியாதை பண்ணு, வந்திருக்கிறாங்க, ஒரு கப்பு தண்ணி எடுத்து கூட சொல்லி கொடுக்கல. வீக் டேஸ் ஃபுல்லாக வேற நடக்குது, ஆராதனை நேரத்தில் வேற நடக்குது. அப்போ எப்படி கேள்விப்பட முடியும்? அநேகருக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே போயிடுது, ஃபோன்லேயே டைம் போயிடுது. அதனால தான் என் பக்கத்தில் இங்கே ஜிடியில் விபிஎஸ்க்கு வந்தேன். அதனால தான் ஒரு பாட்டோடு வந்தேன். ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி, ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணி, இன்ஸ்டாவில் வேஸ்ட்டாக போன தம்பி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பாட்டு. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஆடி பாடி டான்ஸ் ஆடி நடத்திக்கிட்டு இருந்தேன். அது அந்த பாட்டு அது. அப்போ அதை சொல்லி பிள்ளைகளுக்கு ஃபேக்ட்டு ஒன்று சொல்லுறேன் கேட்டுக்கோ தம்பி அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணி வீடெல்லாம் பாடி நிற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன்.
காரணம் என்னன்னா, ஒரு ஆட்டோவில் பார்த்தேன், தலையில பேன் இருக்கிறவனும் கையில போன் இருக்கிறவனும் நிம்மதியா தூங்குனதா சரித்திரமே இல்லை. இது ஒரு பஞ்சு டைலாக். பார்த்தீங்களா? ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்துட்டு காலையில் கொட்டை கொட்டையாக கண்ணு ரெட்டாக இருக்கும், அப்படியே ஆவியாக அலைவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் காலையில் என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு தெரியல, ஆவியாக அலைவாங்க, அப்படியே வருவாங்க. அது பாவம், யாரோ ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டு ஆட்டோவில் எழுதி போட்டான். அந்த ஆட்டோவில் வாசிக்க இங்கே ஆட்டோவே நான் பார்க்க முடியல, அங்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சாலையை பார்த்தா சமத்து, சேலையை பார்த்தா விபத்து. அடுத்து எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் நிறைய டீப்பாக இருக்குது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையில டீப்பாக போவோம், அதான் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இதை பேசி ஒரு புண்ணியம் இல்லை, லேசாக சிரிக்கிறதுக்காக இது ஏதாவது ஒன்று நம்ம சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. நமக்கு இந்த வார்த்தை தான் மிக முக்கியம். இயேசுவுக்கு கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே வாக்குகளை நம்முடைய காது கேட்கணும், வாக்கு தத்தங்களை நம்முடைய காது கேட்கணும். அவள் கேள்விப்பட்டு கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஒரு பாட்டை போட்டு யூடியூப்ல ஆண்டவருடைய பாட்டை போட்டு டெய்லி கேளுங்க. சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லுங்க. அது உடம்புல இருக்கிற அந்த வியாதி ஒன்றும் இல்லாமல் தானாகவே போயிடும், டாக்டர்கிட்டே போக வேண்டாம். ஸோ இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், அது சொல்லிகிட்டே இருந்தாலே போதும். அப்பாயின்மெண்ட் அங்கேருந்து வரும், வேலைக்கு நீங்கள் ஓகே ஆகிட்டீங்கன்னு வரும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஹாலே, விஷயமே அதுதான். ஆனால் வீக் டேஸ் ஃபுல்லாக அந்த ஒரு பஞ்சு டைலாக் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிக்கலாகி போயிடும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். Faith comes from hearing. கேள்வி கேட்கறதுனால இல்லை, ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்வி இல்லை, பைபிள் இருந்து கேள்வி கேட்டு இந்த கேள்வி கேட்குற வேலையே இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம விசுவாசிக்கணும். நீ போய் சீலோகம் குளத்தில் கழுவுனா கழுவிடணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கேள்வி கேட்காத விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிலர் நிறைய அப்படியே படிச்சுட்டு அப்படியே நிறைய கேள்வியோடு இருப்பாங்க. பாஸ்டர், ஆதாமுக்கு தொப்புள் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அம்மா வயிற்றில் பிறந்தா தானே தொப்புள் இருக்கும், தொப்புள் கொடி இருக்காதுல்ல. அப்போ இது டவுட் எங்கே போய்க்குது பாருங்கள். இது ஆண்டவர் ஆதாமை செஞ்சார், அம்மா வயிற்றுலேருந்து பிறந்தா தானே தொப்புள் கொடி இருக்கும். அதனால் இந்த விசுவாசிக்கு என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, பாஸ்டர் ஆதாமுக்கு தொப்புள் இருக்குதா அப்படின்ட்டு. நானும் தான் என்ன, நீ வாப்பா உனக்கு தொப்புள் இருக்குதான்னு பார்த்துடலான்னு பார்த்துட வேண்டியதான். அவர் இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வியை நான் சொல்கிறது, ஃபெய்த் கம்ஸ் ஃப்ரம் ஹியரிங். அந்த விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தினால தான். அப்போ இந்த சகோதரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, விசுவாசத்தோடு கூட கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய முடியும், அவரிடத்துல வல்லமை இருக்குன்னு விசுவாசித்து போய் தொட்டாங்க. அவங்க அற்புதம் நடந்துச்சு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 13:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 13:10 வாசிங்க பார்க்கலாம். Glory to God. Hallelujah. கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர், நாம் கர்த்தரை ஆராதிக்கிற போது 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்க டிஸ்பிளேல பாருங்க. அவர் ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். ஒரு மலேசியன் வாட்ச் இருந்ததுன்னா டைம் இங்கே வைங்க, நான் பார்த்துக்கிறேன். அங்கே இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ரைட், அங்கே ஃப்ரண்ட்லேயே இருக்குது. ஓகே, அப்போ இங்கே பாருங்க, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு சகோதரி சர்ச்சில் இருக்கிறாங்களா. இப்போ இந்த மார்க்கில் நம்ம வாசிக்கிறோம். எத்தனை வருஷம்? 18 இயர்ஸ் பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஆவியை கொண்டிருந்த சகோதரி சபையில் இருக்கிறாங்க. 10வது வசனத்துல தான் ஆரம்பிக்கும். அப்பொழுது இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. 18 இயர்ஸா 18 வருஷமா ஒரு சகோதரி சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க.
ஆனால் 18 வருஷமா பலவீனப்படுத்தி அந்த தாயார் இப்படி இருந்திருக்கிறாங்க. கூனின்னு போட்டிருக்குது அங்கே. எப்படி இப்படி குடிஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. இப்படி குனிஞ்சுக்கிட்டே நிமிரவே முடியாது. இப்படி நிமிர்ந்து ரொம்ப கஷ்டம். இது நிமிரவே முடியாது. ரொம்ப கூணு கூணு கூணு. சில நேரம் லிட்டரலாகவும் நம்மளை குனிய வச்சிட்டு இருப்போம். பிசாசு நுகத்தை கொடுத்து நுகம் கொடுத்து சில வேளை தலையும் குனிய வச்சிருப்பான். ஏன்னா நாம் செய்த தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எங்கேயாவது போய் சிக்கி தடுமாறி நம்முடைய தலையை குனிய வச்சுட்டு இருப்பான். நிமிரவே முடியாது. ஆனால் எந்த சிக்கலில் சிக்கி இருந்தாலும் சரி, எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் சரி, இந்த 18 இயர்ஸ் இந்த அம்மா சபைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா என்ன தலைப்பு? ஏற்கனவே நம்ம தலைப்பு கொடுத்தோம், கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது. சூழ்நிலைமைகள் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்லாமல் தேவ ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனிமேல் நான் சாக்கு போக்கே சொல்ல மாட்டேன். தெய்வத்தை ஆராதிக்கிறதுல சபையில் மட்டும் இல்லை, வீட்லேயும் சரி, காலையிலையும் சரி, ராத்திரியிலையும் சரி, நான் தெய்வத்தை ஆராதிக்கிறதுல சாக்கு போக்கே சொல்ல மாட்டேன். சில வேளை எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பதில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, வாயில். அந்த மாதிரி ஆடியோவில் பார்த்துருக்கீங்களா? ஒன்று கேட்டால் போதும், ஆல்ரெடி அவங்கக்கிட்ட பதில் இருக்கும், சமாளிக்கவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, இவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே பதில் அவங்க ரெடியாக வச்சுருப்பாங்க. இந்த கேள்வி கேட்டால் ஒரு பதிலை சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பதிலை வச்சுருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறதே, தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தால், ஹல்லேலூயா, தேவ ஆலயத்தோடு ஐக்கியமாக நம்ம இருந்தால், ஹல்லேலூயா, இந்த தேவ பிரசன்னத்தில், இந்த சபையின் சட்ட திட்டங்களுக்குள்ளே ஊழியரோடு கூட ஜபத்தோடு கூட நாம் ஐக்கியமாக இருந்தால், ஆராதித்து கொண்டிருந்தால், அந்த தாயார் 18 வருஷமாக கூனியாக இருந்தாலும் தேவ ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருந்தாங்க. வந்து கொண்டிருந்தவங்களை பார்த்து ஆண்டவரே கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாரு? இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில வேளையில் உங்களை யாராவது கேள்வி கேட்கலாம், நம்மளை யாராவது கேள்வி கேட்கலாம், நீ சர்ச்சுக்கு போய் நீ என்னத்தை கண்ட? நீ பைபிள் எடுத்துட்டு போய் நீ என்னத்தை கண்ட? நீ எதுக்காக நீ அங்கே நீ மதம் மாறுறதுக்கு போனியா? இல்லை நீ எதுக்கு உன் குலதெய்வத்தை விட்டு நீ போன? ஆண்டவர் எதையும் எதிர்பார்க்கல. நம்முடைய இருதயத்தை, மனசை, ஆத்துமாவை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் தெய்வம் என்னை விடுதலையாக்குவார், சுகமாக்குவார். எனக்காகவே அவர் கல்வாரி சிலுவையில் அவர் ஜீவன் கொடுத்தார் என்று சொல்லி அவரை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுதே, ஹல்லேலூயா, நமக்கு வேலை என்ன தெரியுமா? சபைக்கு வரணும், அவர் ஆராதித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் கூப்பிடுவார், உங்கள் பேரை சொல்லி கூப்பிடுவார், நீ வா, இன்னைக்கு நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் திரும்ப போய் படித்து பாருங்கள். இந்த அம்மா போய் கேட்டாங்களா இயேசு கிறிஸ்துகிட்ட? கேட்கலாம் இல்லை. அன்றைக்கி எதார்ச்சியாக அந்த சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து. அந்த ஸ்திரீயை கண்டு அழைத்து, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், நீங்களும் நம்மளும் எவ்வளோ பாரத்தை நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிகிறார். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வந்துக்கிட்டே இருந்தாலே போதும். எப்போ உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். எப்போ ப்ரமோஷன் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். எப்போ பிஸ்னஸில் ஒரு பீக்கில் தூக்கணும்னு அவருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். எப்போ இந்த உடம்புல கட்டி வச்சிருக்கிற அந்த பேய், அந்த பிசாசு, அந்த வியாதியை அடிச்சு துரத்தணும்னு அவருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நம்ம செய்ய வேண்டியதை ஆராதித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க 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 கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட நிறைய பேச வேண்டியது இருக்கிறது, ஆனால் காலம் கடந்து போகிறது. ஆகவே நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே முடிவுக்குள்ளாக நாம் வர இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஹல்லேலூயா, அப்போ பாருங்கள், கிரகிக்க முடியாத அற்புதம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி மெமரி வச்சுருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். முதலாவது எப்படி நமக்கு அற்புதம் செய்கிறாரு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறார். ரெண்டாவது எப்படி நமக்கு அற்புதம் செய்கிறாரு? அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது. அந்த சகோதரி விசுவாசித்தாங்க. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வல்லமை
என்னை தொட முடியும், என்னை விடுதலையாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசித்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை விசுவாசிக்கும் போதே அங்கே அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. சோதரர், நீங்களும் விசுவாசிக்கணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லணும். ராமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கேரலுக்கு ஒவ்வொரு முறையும் போயிட்டு அரிசி, பருப்பு, பலூனு, குழந்தைங்களுக்கு சாக்லேட்டுன்னு கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்பெண்டரை வர வச்சேன். இந்த முறை வாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு 500 சிலுவை வேணும், எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு என்ன பண்ணேன், எப்போதுமே சாப்பிட்றதே கொடுத்து சாப்பிட்டே போயிடுறாங்களே, இந்த முறை எல்லாரும் வீட்டிலையும் இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் தொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எங்கள் வீட்டுக்கு வர வச்சு ஒரு ரூமை காலி பண்ணி ஒரே மாதத்தில் எனக்கு 500 சிலுவை வேணும், இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கார்பெண்டரை வர வச்சு அதில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் இது தொங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் கூட சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்கள், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. எல்லாமே அவர் தான் நமக்கு. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் தான் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மனதில் நான் வைத்திருப்பேன், காலம் மறைந்தாலும் இதை நான் என்னில் தைத்திருப்பேன். வாழ்க்கை துவங்கி கையில் ஒன்றும் இல்லாமல் கண்கள் கலங்கின நினைவுள்ளது. நினைப்போ அணைப்போ என்ற யாரும் இல்லாமல் ஈரம் கசிந்தேன் நினைவுள்ளதே. மடியில் விழுந்தேன் அழு